கொசு உற்பத்தியை குறைக்கிறதுக்கு இவங்க கிட்ட ஒரு வழிய கேட்டா மூட்டை பூச்சியை நவீன முறையில் நசுக்கும் மிஷின் மாதிரி ஒரு ப்ராடக்டா கொண்டு வந்திருக்காங்க. இன்ஜினியரிங் கண்ட்ரோல், கெமிக்கல் கண்ட்ரோல் மாதிரியான விஷயங்களை தானே நீங்க மஸ்கிட்டோ குறைக்கிறதுக்காக பாத்திருப்பீங்க. நம்ம சென்னையில மட்டும்தான் மஸ்கிட்டோ நெட்ஸ் யூஸ் பண்ணி கொசுவை குறைக்கிறதுக்கு ஒரு புது டெக்னிக் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. யூசுவலி இந்த குளிர்காலங்கள்ல கொசு உற்பத்தி அதிகமா தாங்க இருக்கும். இப்போ ரீசன்ட் டேஸ்ல சென்னையிலும் டெங்கு ஃபீவர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. சோ அத ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் இந்த கொசு வலைய எல்லா ட்ரெயின்ஸ் மேலயும் பரவலா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பண்ற இந்த வேலைக்கும் நம்மளோட தெர்மோகால் சயின்டிஸ்ட் வாட்டர் எவாபரேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக வைகை டேம்ல தெர்மோகால் போட்டுட்டு இருந்தாரு. அதுக்கும் என்னங்க வித்தியாசம்? ஒரு சிஸ்டம் ரன் பண்றதுக்கு இவ்ளோ அபிஷியல்ஸ் இருந்தும் இவ்ளோ ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருந்தும் கொசு உற்பத்தியை கம்மி பண்றதுக்காக இந்த மாதிரி மஸ்கிட்டோ நெட்ஸ் போட்டுட்டு இருக்காங்கன்னா எங்கனால இவ்ளோதான் பண்ண முடியும்னு சொல்ல வராங்களா, இல்ல எங்களுக்கு எட்டுனது இவ்ளோதான்னு சொல்ல வராங்களான்னு தெரியல. உங்களை எலெக்ட் பண்ணி ஒரு பொசிஷன்ல உட்கார வச்சதுக்கு உங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டீங்க தானே. இது பத்தி உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.